வணக்கம். பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன், குந்தவை இவங்களோட காதல் கதை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா படத்துல அது எல்லா சீனும் அவங்க காட்டல. அவங்க சந்திக்கிறதே ராட்சசன் மாமன் சாங் அதுக்கப்புறம் இருக்க சீன்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 முறை வந்தியத்தேவனும், குந்தவையும் சந்திச்சிருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்தியத்தேவன், குந்தவை முதன் முதல்ல குடந்தை சோதரி வீட்ல பார்த்திருப்பாங்க. அந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அத நீங்க பார்க்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். போய் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க 2வது சந்திச்சது தான் பார்க்க போறோம். வந்தியத்தேவன் குந்தவைய பார்க்கறதுக்காக தான் தஞ்சாவூர் போயிட்டுருக்காரு. அருண்மொழிவர்மர் ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கார்ல. அது அவங்க கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் வந்தியத்தேவனுக்கு தெரியாது. அதனால குடந்தை சோதரி வீட்ல அவர் பார்த்தாலும், அவங்க தான் குந்தவைன்னு அவருக்கு தெரியாது. வந்தியத்தேவன் குந்தவைய பார்க்கறதுக்காக தஞ்சாவூருக்கு குதிரையில போயிட்டுருக்காரு. போற வழியிலலாம் சோழ நாட்டோட அழகெல்லாம் அவர் பார்த்துட்டுருக்காரு. அங்க இருந்த அ குளம், நதி, அதுக்கப்புறம் அங்க இருந்த கரும்பு தோட்டம், வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் அங்க இருந்த கிராமங்கள், அங்க இருக்க வீடெல்லாம் பயங்கர சுத்தமா அப்படியே அந்த தரைய பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாரி வச்சிருந்தாங்க. அங்க நெல்லெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல குழந்தைகள்லாம் பல்லாங்குழி, சோழி இந்த மாரி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப அழகா இருந்தது. அவர் போற வழியிலலாம் நெறைய காட்சிகள், ரொம்ப அழகான காட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. என்னதான் இவ்ளோ காட்சிகள் அவர் பார்த்துட்டு போனாலும், அவர் மனசுல ஒரு பனி மூடுன மாரியே இருந்தது. அது ஏன்னா, அவர் மனசுல ஒரு பெண்ணோட முகம் வந்து போயிட்டு இருந்தது. அது வேற யாருதும் இல்ல. குந்தவையோட முகம் தான். குடந்தை சோதரியில பார்த்திருப்பார்ல. அந்த பெண்ணினோட முகம் தான் அவர் மனசுல இருந்தது. ஆஹா! அந்த பெண் எவ்ளோ அழகா இருந்தாங்க. அவங்க செவ்விதழ்கள தொறந்து ஒரு இரு வார்த்தை பேசியிருக்கூடாதா? நம்ம பேசியும் அவங்க பதில் சொல்லலையே! ஏதாவது பேசியிருக்கலாம்ல. ஏன் நம்மள பார்த்தா என்ன அவ்ளோ இளக்காரமாவா இருக்கு? அவங்க யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன? கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே! அந்த ஜோசியர் கூட அவங்க யாருன்னு சொல்லாம ரொம்ப கெட்டிக்காரரா பேசிட்டாரே! அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஒரு ஆற்றங்கரை வழியா போயிட்டே இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சில பெண்கள்லாம் சிரிக்கிற சத்தம் கேட்குது. உடனே வந்தியத்தேவன் பார்க்குறான். என்னடா பெண்கள் சிரிக்கிற சத்தம் கேட்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்குறான். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள் அடர்ந்து நல்லா பெருசா வளர்ந்ததுனால, வந்தியத்தேவனுக்கு அங்க இருக்கிறது ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் உத்து பார்த்துட்டே தான் இருக்கான். அங்கலாம் பெண்கள் சிரிக்க சத்தம் தான் கேட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள்லாம் கத்துறாங்க. "ஐயோ! ஐயோ! முதலை! முதலை!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இத கேட்டோனே வந்தியத்தேவன் குதிரைய தட்டி உடனே அந்த இடத்துக்கு விட்டுட்டான். அங்க பார்த்தா அதிசயமா அவன் குழந்தை சோதரி வீட்ல பார்த்தான்ல 2 பெண்கள் அங்க நிக்கிறாங்க. குந்தவையும் வானதியும் அங்க நிக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு ஒரே அதிசயமாயிடுச்சு. ஆனா அது பக்கத்துல பார்த்தன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுல வேர்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. அந்த வேர்ல ஒரு பெரிய முதலை. பாதி அந்த மரத்து அந்த கரையில இருக்கு. மீதி பாதி உடல் தண்ணீல இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நல்லா வாய பிளந்துட்டு இருக்கு. அது பல்லுலாம் ரொம்ப கூர்மையா, ரொம்ப கொடூரமா இருந்தது. பக்கத்துல அந்த பெண்கள்லாம் நிக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஓடுறதுக்கும் வழி இல்ல. ஏன்னா மரங்கள்லாம் இருக்கு. இந்த முதல்ல ஒரே ஒரு பாய்ச்சல் பாய்ந்தது அப்படின்னா, அந்த பெண்களோட கதி அதோ கதி தான். இதெல்லாம் வந்தியத்தேவன் யோசிக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கணத்துக்கு மேல யோசிக்கல. உடனே ஒரு வேல் எடுக்குறான். குறி பார்க்குறான். அந்த முதலை மேலே அடிக்கிறான். அந்த வேல் அந்த முதல முதுகுல செங்குத்தா போய் நின்னுருச்சு. உடனே வேல் எடுக்குறான். வேல் எடுத்து அந்த முதலைய வெட்டுறதுக்காக போயிட்டே இருக்கான். திடீர்னு பெண்கள்லாம் சிரிக்கிற சத்தம் கேட்குது. முன்ன சிரிச்சாங்கல்ல, அதே மாரி சிரிக்கிற சத்தம் கேட்குது. வந்தியத்தேவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த நேரத்துல போய் எவனாவது சிரிப்பானா? ஏன் இவங்கலாம் சிரிக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த குந்தவை முன்னாடி வர்றாங்க. முன்னாடி பெண்களே எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட ஐயா நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க உண்மையாலே என்ன நடந்தது அப்படின்னா, வந்தியத்தேவன் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, குந்தவைக்கு வானதிய அவங்களோட தம்பி அருண்மொழிவர்மருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிச்சுட்டாங்க. ஆனா வானதி கிட்ட ஒரே ஒரு குறை இருக்கு. அது என்னன்னா அவங்களோட பயந்த சுபாவம் தான். அது எப்படியாவது தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொம்மை முதலே அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தோழிகளுக்கெல்லாம் சொல்லி, உடனே அங்க இருக்க தோழிகள்லாம் முதல முதல அப்படின்னு கத்துறாங்க. ஆனா வானதி அத பார்த்து பயப்படவே மாட்டாங்க. பார்த்துட்டு அவங்க தோழிகள்லாம் கத்துறாங்க. பயமா இருக்கு முதல முதல அப்படின்னு சொல்லிட்டு. வானதி அக்கா இவங்க எதுக்கு கத்திட்டு இருக்காங்க? முதலைக்கு பலமே அது தண்ணீல இருக்கும்போது தான். கரைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு பலம்லாம் இல்ல. இவன சும்மா இருக்க சொல்லுங்க. எதுக்கு கத்திட்டே இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்டோனே குந்தவைக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அது நிஜ முதலே இல்ல. பொய்யான முதலை தான். ஆனா இது உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே? இவங்கலாம் சொல்லிட்டாங்க தானே உன்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி சொல்றாங்க, அது நிஜ முதலையா இருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. நான்லாம் இந்த மாரி முதலைக்கு பயப்பட மாட்டேன். நான் பல்லி, கரப்பான்பூச்சி அந்த மாரி தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம வீரர் குதிரையிலேருந்து அந்த வேலை எடுத்து அந்த முதலை மேல அடிச்சு வாள் எடுத்து அங்க நின்னுட்டுருக்காரு. குந்தவை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க குழந்தை ஜோதிடர் வீட்லயே நீங்க அவசரப்பட்டு உள்ள வந்துட்டீங்க. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சீங்க. ஆனா நான் எந்த பதிலும் சொல்லல. அதனால நீங்க சோழ குலத்து பெண்கள பத்தி தப்பா நெனச்சிருக்கலாம். ஏன்னா வயது அப்ப முணுமுணுத்திருப்பான். இந்த சோழ குலத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்திருப்பான். அது குந்தவை கேட்டிருப்பாங்க. அதான் இங்க சொல்றாங்க. நீங்க அப்படி நெனச்சிருக்கலாம். ஆனா என் கூட வந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துருச்சு.
அதனால தான் நான் உடனடியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்தியத்தேவனுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து அவன் யோசிக்கிறான். ஆஹா! என்ன ஒரு இனிமையான குரல். இந்த குரல கேட்டோனே எனக்கு என்ன பண்ணணும்னே ஒண்ணும் புரியலையே! தொண்டையெல்லாம் வந்து அடைக்குதே! ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால பேச முடியலையே! என்னோட நாக்கு ஏன் என்னோட மேல் அன்னத்திலேயே வந்து ஒட்டிக்கிச்சு? இங்க ஏன் எந்த காத்தும் வந்து அடிக்கல? திடீர்னு எல்லாம் நின்னுருச்சு. இந்த வெள்ளம் ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த முதலை இது என்ன சும்மா கிடக்கு, ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. குந்தவை வந்து சொல்றாங்க, "இப்ப கூட நீங்க எங்கள காப்பாத்த தான் வந்து வந்தீங்க. எவ்வளோ அழகா வந்து குறி பார்த்து அந்த முதலைய வந்து அடிச்சீங்க. இந்த மாரி வந்து குறி தவறாம அடிக்கிற இதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப வந்து அரிது" அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே அங்க இருக்க பெண்கள்லாம் மறுபடியும் சிரிக்கிறாங்க. ரொம்ப வந்து கலாய்ச்சு சிரிக்கிறாங்க. வந்தியத்தேவன் வந்து அப்பதான் வந்து அந்த உலகத்துக்கே வரான். குந்தவையோட குரல கேட்டு மயங்கி இருந்தவன் இப்பதான் வரான். வந்துட்டு அந்த முதலைய போய் பார்க்குறான். முதலைய பார்த்து அவன் வேலி வச்சு குத்தியிருந்தான்ல, அத வந்து எடுக்குறான் வெளிய. வெளிய எடுத்தா ரத்தம்லாம் அதுலருந்து வரல. அதுலருந்து பஞ்சு தான் வந்தது. இத பார்த்தோன்னா, அங்க இருக்க பெண்கள் வந்து இன்னும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பயங்கரமா கலாய்ச்சு சிரிக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு வந்து பயங்கரமா அவமானமா போயிடுச்சு. அவன் இந்த மாரி ஒரு அவமானத்த அவன் வாழ்க்கையில எந்த காலத்துலயும் அவனுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அதுவும் இத்தன பெண்கள் முன்னாடி இப்படி ஒரு அவமானமா? அதுவும் அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. இவங்கலாம் என்ன இப்படி சிரிக்கிறாங்க? இவங்கலாம் பெண்களாச்சு, இவங்கலாம் அரக்கிங்க. இவங்க முகத்தையே என்னால பார்க்க விரும்பல. இந்த நேரத்துல மட்டும் அங்க ஆண்களா இருந்திருந்தாங்கன்னா, ஒரு போரே நடந்திருக்கும். எல்லாரையும் நான் வந்து கொன்னு இருப்பேன். ஆனா பெண்களா போயிட்டாங்களே! என்ன பண்றது? இங்கேருந்து போக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து அங்க இருக்க யாரையுமே திரும்ப பார்க்கவே இல்ல. குந்தவையும் பார்க்கல. அங்க இருக்க பெண்களையும் திரும்பி பார்க்காம குதிரைய எடுத்துட்டு பயங்கர கோவமா வந்து போயிட்டான். அந்த குதிரையில அந்த புழுதி கிளம்பும்ல, அதுக்கு அடங்குற வரைக்கும் குந்தவை வந்து அந்த போன திசைய பார்த்துட்டே இருக்காங்க வந்தியத்தேவன. அப்புறம் அந்த தோழிகளுக்கெல்லாம் சொல்றாங்க, "பெண்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லையா? நம்ம தனியா இருக்கும்போது எவ்வளோ வேணா பேசி சிரிச்சிருக்கலாம். ஆனா இன்னொருத்தர் வரும்போது இப்படிலாம் வந்து பண்ணலாமா? அவர் சோழ குலத்து பெண்கள பத்தி என்ன நினைப்பாரு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. இதுதான் அவங்களோட 2வது சந்திப்பு. குந்தவைக்கும் வந்தியத்தேவன் யாரு? எதுக்காக வந்திருக்கான்? அப்படின்னு தெரியாது. வந்தியத்தேவனுக்கும் அவன் வந்து தேடி போயிட்டுருக்க குந்தவை வந்து இவங்க தான் அப்படின்னு தெரியாது. ஆனா அவங்கள வந்து வந்தியத்தேவனுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். அவங்கள பார்த்ததுலேருந்தே வந்தியத்தேவனுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாரி வந்தியத்தேவன், குந்தவையோட காதல் காட்சிகளே நெறைய வந்து பொன்னியின் செல்வன் கதையில வந்து இருக்கு. இவங்களோட காதல் கதை, அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மர், வானதியோட காதல் கதை, பூங்குழலியோட காதல் இந்த மாரி பல காதல் கதைகள் வந்து பொன்னியின் செல்வன்ல இருக்கு. இந்த மாரி நெறைய கதைகள அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.